வணக்கம் நேர்களே. நடிகர் அஜித்குமாரை வைத்து கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கும் படம் தொடங்கப்பட்டது முதல்ல அந்த படத்தை பற்றிய தகவல்களை பல ரகசியமா வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தின் புகைப்படங்களும் மீடியாக்கள்ல வெளியாகாதபடி கடுமையான கட்டுப்பாட்டை கடைபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில சில தினங்களுக்கு முன்னால அந்த படத்தின் புகைப்படங்கள் இணையதளங்கள்ல வெளியாகி கௌதம் மேனனை அதிர்ச்சியடைய வைத்தன. தற்போது அஜித் நடிக்கும் 55வது படத்தை பற்றிய தகவல்களும் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த படத்தின் பற்றிய தகவல்களை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த படத்துல அஜித் அவர்கள் போலீஸா நடிச்சிருக்காராம். அதே நேரம் படம் ஆரம்பித்து 45 நிமிடங்கள் வரைக்கும் அஜித் யார் என்பது ரசிகர்களுக்கு தெரியாதாம். இந்த படத்துல அஜித் 28 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் 4 கெட்டப்புகள்ல நடிச்சு வந்துட்டு இருக்காராம். ஒவ்வொன்றிற்கும் சின்ன சின்ன வித்தியாசமான மேக்கப்களை பயன்படுத்தியிருக்காங்களாம். சாப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யும் 28 வயது மாடர்ன் பெண்ணாக அனுஷ்கா இந்த படத்துல நடிச்சிருக்காங்களாம். இன்னொரு நாயகியாக நடிக்கும் த்ரிஷா இந்த படத்துல யாரை காதலிக்கிறார் என்பது படத்தில் சஸ்பென்ஸாக இருக்குமா. பங்காத்தாவின் பைக் ரேஸ், பில்லா 2 படத்தில் ஹெலிகாப்டர் சாகசம், வீரம் படத்தில் சண்டையை தொடர்ந்து இந்த படத்துல 120 அடி உயர கட்டிடத்தில் இருந்து கீழே இறங்கி வருவது போன்ற ஒரு காட்சியில அஜித் அவர்கள் டூப்பே போடாம தனது யூனிட்டை பிரமிக்க வச்சிருக்காராம். வட இந்தியாவின் இராணுவ தளங்கள்ல சில இடங்கள்ல படப்பிடிப்பை நடத்துவதற்காக சிறப்பு அனுமதி வாங்கியிருக்கிறாராம் AM ரத்னம் அவர்கள். விரைவிலேயே இந்த இடங்கள்ல படப்பிடிப்பு துவங்க இருக்கான். கௌதமுடன் மீண்டும் இணைந்திருக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இந்த படத்திற்காக 6 சூப்பரான பாடல்களை உருவாக்கி இருக்காராம். ஜேம்ஸ் பாண்ட் படங்களை போல இந்த படத்துல அஜித் செய்திருக்கும் கேரக்டரை மையமா வைத்து தொடர்ந்து சில படங்களை இயக்க முடிவு செஞ்சிருக்கிறாராம் கௌதம் மேனன் அவர்கள். அந்த எல்லா படங்களிலும் அஜித் அவர்களே நாயகனாக தொடருவாராம். இந்த படத்தின் டைட்டில தீபாவளி வரைக்கும் ரகசியமாகவே வைத்திருக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வருகின்ற பொங்கல் அன்று ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க செய்தி. கலைஞர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.